எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இதுல 43வது பிரவச்சனம். 43வது பிரவச்சனம் என்னன்னா, பூசை கொடுத்தேனோ குனியை போலேன்னு அர்த்தம் அப்படின்னு பாட்டு. அது 43வது பிரவச்சனம் வந்து பூசை கொடுத்தேனோ கூலியை போலே அப்படின்றது. இது என்ன, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த கிருஷ்ணனோட இதுதான். கிருஷ்ணன் வந்து மதுராவில் வரும்போது ஒரு லேடி கொண்டு அவருக்கு பூசிக்கிறதுக்கு கொடுப்பார். முதல்ல கிருஷ்ணன் வந்து நிறைய கம்சன் ஆளெல்லாம் அனுப்புவான் கொள்றதுக்கு. கிருஷ்ணனை கொள்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழிக்கும் ஆளை அனுப்புவான். இங்கேருந்து அனுப்பும்போது நம்ம அதை அனுப்பி ராட்சசனையெல்லாம் அனுப்புவான். ராட்சசனை அனுப்பி எல்லாத்தையும் அவளை இவரை கண்ணனை கொள்றதுக்கு கம்சனை ஏற்பாடு பண்ணுவான். எல்லா ராட்சசையும் கம்சன் அழிச்சிடுவான், கண்ணனை அழிச்சிடுவான். அப்புறம் அவனுக்கு ஒன்று தோணும், இந்த கண்ணனை இங்கே வர வச்சோம்னா நம்ம வந்து இங்கே வச்சு கொண்டுடலாம், அவன் அங்கே போய் அனுப்பி கொள்றதுன்றது தான் கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. நம்ம ஏரியாவுக்கு நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணும். ஒரு நாய் இருந்ததுன்னா நாய் வந்து மெதுவாக அந்த இன்னொரு நாய் இருந்ததுன்னா அந்த ஏரியாவுக்குள்ள அந்த நாய் வந்துருச்சுன்னா அதுக்கு ஈஸியாகிடும், எல்லாம் குறைச்சின்னு போகும். ஆனால் அடுத்த தெருவுக்கு போகாது, அதனோட எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்துடும் மறுபடியும். அது மாதிரி இவன் வந்து என்னென்னா, இந்த எல்லையை தாண்டிடுறான், நம்ம எல்லைக்குள்ளே இவனை கொண்டுட்டோம்னா எல்லாம் சேர்ந்து அவனை கொண்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். அதுக்கேற்ற மாதிரி இந்த குழந்தையை கூப்பிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். ஏற்பாடு பண்ணும்போது இவங்ககிட்ட ஒரு இவர்கிட்ட இருப்பார், அக்ரூர் இருப்பார் இல்லையா, அக்ரூரை கூப்பிட்டு நீ போய் கூப்பிட்டு வானோ. அக்ரூர் தான் இவரோட தேரோட்டி. அக்ரூரை போயிட்டு கூப்பிட்டு வானோடனே அக்ரூருக்கு ஒரு சைடில் அனாவசியம் கண்ணனை இவன் கொண்டு போகிறானேன்னு இருக்கும். இவன் சின்ன குழந்தை, இவன் அவ்வளோ பெரிய எதுக்கு கூப்பிட்றான்லாம் தெரியும், அக்ரூருக்கு தெரியும். அக்ரூர் வந்து கண்ணனுக்கு உறவு தான், மாமா உறவு. அதுக்கு இது மாதிரி பண்ணுறான், கொல்ல போகிறான், அதுக்கு கூப்பிட்றான்றதும் தெரியும், அவருக்கு தெரியும். ஆனால் கண்ணனை பார்க்க போகிறோன்ற இன்பமும் இருக்குது, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது கண்ணனை பார்க்கறதுக்கு அப்படின்னு. சரி, நம்ம இல்லைனாலும் இவன் யாரையாவது கூப்பிட்டு வரதான் சொல்ல போகிறான், அதனால் நம்மளே பண்ணிடலாம். அதை போனோன்னா நம்ம கண்ணனை பார்க்கறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்குது, சரின்ட்டு போகிறோம். இவர் போகிறார், அக்ரூர் போகிறார். அக்ரூர் போய் கண்ணனை கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே கண்ணன் வரையணுவான். கண்ணன் நீங்க வந்தான்னா இவங்ககிட்ட சாணூரன் முஷ்டிகன்னு 2 மல்யுத்த வீரர்கள் இருப்பான். பெரிய அரண்மனையில் யார் வந்தாலும் அவளை அடிக்கிறது, அவளை ஏதாவது பண்ணணும்னா அவளை தான் விடுவான். இந்த சாணூரனையும் முஷ்டிகனையும் விடுவான். இவன் 2 பேர் தான். இவன் 2 பேரை விட்டு இவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பான். அவகிட்ட சொல்லி வச்சுருப்பான், நீ அடிக்கிறதெல்லாம் வந்து இந்த உங்கள் போட்டிக்கான அடியாக இருக்கக்கூடாது, நிஜமாவே சாகிறதுக்கு என்ன அடியோ அதை நீங்கள் அடிக்கணும் கண்ணனை. அந்த அடியை அடித்து அவனை கொல்லணும். நான் விளையாட்டுன்னு ஆரம்பித்து உங்களை சேர்த்து விடுவேன், நீங்கள் கொல்லணுன்னுவோம். சரின்னு அவன் அது ரெடியாக இருப்பாள். அதே மாதிரி இவனோட பட்டத்து யானை ஒன்று இருக்குது, குவலையை போயிடும்னு, கம்சனுடைய பட்டத்து யானை. அந்த யானையை தயார் பண்ணி வச்சுருப்பான். நல்லா ஃபுல்லாக அதுக்கு தண்ணி சாராயம் கராயெல்லாம் கொடுத்து வெறி ஏற்றி மதம் பிடிக்க வச்சுருப்பான். அது யாரை பார்த்தாலும் சாதாரணமாகவே அது பொல்லாத யானை, மிகப்பெரிய யானை, பயங்கர புஷ்டியான யானை. அதனோட பவருக்கு அது வந்து சாராயத்தை வர குடிச்சதுன்னா அதுக்கு ஒன்றும் புரியாது இல்லையா. இதை பண்ணி கண்ணனை வரும்போது கண்ணனை மிதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான், எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பான். இது கண்ணனை கூப்பிட்டு வந்துடுவார், அக்ரூரை கூப்பிட்டு வருவார். அக்ரூரை கூப்பிட்டு வரும்போது என்ன பண்ணுவார், யமுனை ஆத்தங்கரையில் தேரை நிறுத்திட்டு குளிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் இவர் போகிறார், குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு போகிறார். போய் குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு போய் யமுனை ஆற்றுல குளிக்கிறதுக்கு உள்ளே முழுகிறார். மொழியின உடனே பார்த்தா யமுனை ஆற்றுல உள்ளுக்குள்ளே வந்து கண்ணனோட இது தெரியுது. உள்ளுக்குள்ளே யமுனை ஆற்றுக்குள்ளே மொழியின உடனே கண்ணன் வைகுண்ட வாச பெருமாளா வைகுண்ட கண்ணன் இருக்கிற காட்சி, வைகுண்ட காட்சி அவருக்கு தெரியுது தண்ணிக்குள்ளே. அட யாரு வைகுண்ட பெருமாளோட காட்சி கிடைக்கிறதுன்னு கும்பிட்டு சேவிச்சுட்டு பார்ப்பார். பார்த்தா கிருஷ்ணன் இருப்பார் உள்ள. கிருஷ்ணன் அங்கே உட்காந்துனா, இந்த கிருஷ்ணன் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், டக்குன்னு மேலே பார்ப்பார். மேலே அப்படியே தண்ணிக்கு மேலே எழுந்து வந்து பார்த்தா மேலே இவர் இருப்பார். இங்கே கிருஷ்ணன் தேரில் உட்காந்துட்டு இருப்பார். தேரில் உட்காந்துட்டு சிரிச்சுட்டே இருப்பார். அவர் முடிகிற உடனே அங்கே உள்ள தெரியும், ஆஹா 2 தரம் 3 தரம் அப்படி மேலே வந்து பார்ப்பார், தேரில் இருப்பார் கிருஷ்ணன். உள்ளே போகிறார், உள்ள கிருஷ்ணன் வைகுண்டத்தில் இருப்பார். தண்ணி உள்ள அந்த காட்சியை கொடுப்பார். இது கிருஷ்ணன் பண்ணுற மாயை. இது அவருக்கு அந்த காட்சியை கொடுக்குறாரு, நீ பயப்படாத என்ன ஒன்றும் பண்ணுவேன். வழிகெல்லாம் இவர் உடம்புக்குள்ள அப்படியே மனசு புழுங்கிட்டே வருவார். நம்ம கையால் கூட்டு போய் கிருஷ்ணனை விட்டுறமே, இந்த கம்சன் டைம் என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னு.
அப்போ தான் தான் வைகுண்டவாசன்றது வைகுண்டவாசன் நான் தான் பெருமாள்ன்றதை காட்டுறதுக்காக இதை பண்ணுவார். இதை பார்த்த உடனே அக்ரூருக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் தெளியும். இவரை வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பிள்ளைய அப்படின்னு நினச்சிட்டு கூட்டின்னு போகிறான். இவன் அக்ரூர் கூட்டிட்டு போய் அந்த இதில் விடுறாரு. அந்த ஊரில் விடும்போது என்ன பண்ணுறேன், ரோட்டில் வந்து ஒரு நாள் மறுநாள் காத்தால தான் சபைக்கு போகணும். முதல் நாளே வந்துடுறேன். ஒரு நாள் அப்படியே ஊரை சுற்றி பார்க்கலான்ட்டு ஊரை சுற்றிட்டு வருவான். கிருஷ்ணன் பலராமன் வருவான். வரும்போது ஒரு வண்ணா ஒருத்தன் வருவான். வண்ணா வந்து கம்சனுக்கு எல்லாம் அரண்மனை வேலைக்காரன். கம்சனுக்கு வந்து துணி துவச்சி கொடுக்குருவான். அவன் என்ன பண்ணுவான், அப்படி போயிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே அவன்கிட்ட போய் மெதுவாக எனக்கு 2 துணி கொடு, நான் போட்டுக்கிற மாதிரி எனக்கு வேணும், நீ அரசவைக்கு துணி எடுத்துன்னு போனோம், அந்த எங்கள் சைஸ் படி துணி இருக்கும் உங்ககிட்ட கொடுன்னுவான். இவன் உடனே இவன் சைஸ் துணி எடுத்து கொடுப்பான், காமிச்சிட்டு இதை வந்து உனக்கு கொடுக்க சொல்றியா, இது யார் போடுறது தெரியுமா, ராஜாக்கள்லாம் போடுறது, நீ சாதாரண எடப்பைய ஒன்றுமே இல்லாதவோ இடைய, நீ வந்து உனக்கு போய் இந்த துணி பையன், நீ உனக்கு இது கேட்கறது அந்த துணி கேட்குறதா போடான்னுவான். உடனே கிருஷ்ணன் கோவம் வந்துடும். கடத்தில் ஒரு அரை கொடுப்பாரு பாருங்க, தலை தனியாக போய் விழுந்துடும். அவனோட தலை அவன் அங்கேயே சேர்த்து போடுவான். அவனுக்கு மோட்சம் கிடச்சிடும். அவனை அனுப்பிடுவார். அவனை அனுப்பிட்டு அப்படியே வந்துருக்கும் போது பார்த்தா ஒரு கூரல் வந்து லேடி, அவள் பேர் திரிவக்ரான் பேர். திரின்னா 3, வக்கரான்னா 3 கோணல், வக்கரம்னா கோணல், திரிவக்கரான்னு அவள் பேர். 3 கோணலோட அவள் நிற்கிறான். அவன் நின்ன உடனே அவளை வந்து அவகிட்ட இவர் கேட்பார் மெதுவா. கிருஷ்ணன் வந்து அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவகிட்ட வந்து அவளை பார்த்துட்டு அவள் கையில் சந்தனம் எடுத்து போவா. ஓ, சந்தன வாசனை அடிக்கிறத அவள் தான் கையில் எடுத்து போனா தெரிஞ்சுன்னா அவளை பார்த்துட்டு சுந்தரின்னு கூப்பிடுவார். சுந்தரின்னு இவர் கூப்பிட்ட உடனே அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. நம்ம வந்து கஷ்ட கோணல் நம்மளை பார்த்து சுந்தரின்னு கூப்பிடுறது யாரு திரும்பி பார்த்தா கிருஷ்ணனோட அழகு. அவள் கிருஷ்ண பக்தி, அவள் பயங்கர கிருஷ்ண பக்தி. ஒரு நாளாவது கிருஷ்ணன் நேராக பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் இவர் கிருஷ்ணன் அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தையோட அழகை பார்த்த உடனே அப்படியே மயங்கிடுவான். அப்படியே அவளை அந்த குழந்தைய எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் போல இருக்கும் அவளுக்கு. அவ்வளோ சின்ன குழந்தை, என்ன அழகாக கூப்பிடுறது, எவ்வளோ அழகாக கூப்பிடுறது அப்படின்ட்டு ஓடி வந்து அந்த குழந்தைய கூப்பிடுவா. கிருஷ்ணனை கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு, இப்போ என்ன பண்ணுற, ஏது என்ன, நீ யார் என்னன்னுவா. நான் மதுரை வந்து கோகுலத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பூசிக்கிறதுக்கு சந்தனம் கூடான்னுவான். உடனே இவளுக்கு வந்து காலங்காலமாக அந்த ராஜாவை கரைச்சி கொண்டு போய் சந்தனத்தை கொடுக்குறோம். இந்த சந்தனம் இவன் கேட்குறான், உனக்கு கொடுப்போம், இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு போவோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இருந்த என்ன இல்லாத என்ன பரவாயில்ல, நம்ம செத்தா பரவாயில்ல, அவள் ஏதாவது பண்ணால் பண்ணிட்டு போகணும், இந்த குழந்தைக்கு கொடுப்போன்னுவான். சரி கொடுக்குறேன்னே, நீ கொடுத்தா பிரயோஜனம் இல்லை, எனக்கு பூசி விடு உடம்புலன்னுவான். கண்ணனை தொட்டு பூசுகிற பாக்கியம் அவளுக்கு கிடச்சிது. ஞாபகம் முதல்ல கிருஷ்ணன் வந்து இதுக்கு வந்தவுடனே கிருஷ்ணனோட அந்த அனுகிரகம் கிடச்சது வந்து திரிவக்கராக்கு தான். திரிவக்கரா என்ன பண்ணுறா, அந்த சந்தனத்தை உடம்பெல்லாம் பூசி விடுறா கண்ணனுக்கு. கண்ணனை தொட்ட உடனே அந்த ஸ்பரிசமே அவளுக்கு வந்து அப்படியே அந்த தேவ அனுபவம் கிடைக்கும். அனுபவம் அவளுக்கு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து போகும், உடம்பெல்லாம் இதுவாகிடும். அந்த இறைவனை தொட்ட அந்த இது இருக்கும். அப்படியே தவிச்சுருப்பா. இருக்கும்போது என்ன பண்ணுவான் இவர், என்ன பண்ணுவார், அப்புறம் கிருஷ்ணன் வந்து சரி நீ எனக்கு பூசி விட்டியா, இங்கே பாரு என்னை பாரு அப்படின்னு அப்படி முதுகு அப்படி தொடுவார் பாரு, முதுகு அப்படி தடவுவார் பாரு. அவளோட கூடுகள்லாம் நிமிந்துடும். நிமிந்துடும், கழுத்துலாம் வேணும், ஸ்டடி ஆகிடுவா. ஸ்டடி ஆகிடவுடனே சுந்தரின்னு வேறு நிஜமாவே சுந்தரியாக ஆகிடுவான். மறுபடியும் ஒருத்தன் சுந்தரின்னு கூப்பிட்டவுடனே அப்படியே அவ்வளோ கிளி கொஞ்சம் ஒரு அழகான ஒரு பொம்னாட்டியாக மாறிடுவான். அவளுக்கு தானான்னு தெரியாது. அப்படியே கிருஷ்ணனை வந்து சரிப்பா, எனக்கு இந்த உடம்பெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்வா. நீ உலகத்தில் அனுபவிக்க வேண்டியதுன்னு நிறையா இருக்குது, உலகத்து சுகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு நீ என்கிட்ட தான் வந்து சேருவேன், என்னுடைய பக்தை தான்னு கிருஷ்ணன் வந்து தான் மானசீகமாக தன்னுடைய இதை அவளுக்கு அனுகிரகத்தை கொடுத்துட்டு அவர் போயிடுறார். கிருஷ்ணன் வந்து போகிறார். போன அப்புறம் தான் அவன் அந்த கோலைபடன் அந்த யானையை விடுறான். யானையெல்லாம் அடித்து தூக்கிடுறார். அது அப்புறம் இந்த திருவிக்கிராவை வந்து அவ்வளோ அழகாக அவர் இது பண்ணுறார். திருவிக்கிராவுக்கு முதுகு கோணெல்லாம் தீந்து போகிறது அந்த சந்தனத்தை கொடுத்த உடனே. அந்த சந்தனத்தை அவள் கையால் பூசும்போது அவளுக்கு வந்து அப்படியே சுத்தமாக அவளை செஞ்ச கர்ம வினைகள்லாம் அகந்துடும். பெருமாளை தொடுறதுனால அவளோட அந்த கர்ம வினைகள்லாம் அகண்டு ஒரு தூய பெண்ணாயிடுவாள். பெண்ணானவுடனே அவளுக்கு அழகையும் கொடுப்பார். அழகை கொடுத்து ஜொலிக்க வச்சுட்டு அவள் வந்து அவ்வளோ அழகுன்னா அப்படி ஒரு அழகு. அதாவது பெருமாள் கொடுக்குற அழகுன்னா இப்படி தேவலோக பெண்கள் மாதிரி அப்சரஸ் மாதிரி ஒரு அழகை கொடுக்குறான். அது மாதிரி அவளோட இது முடியாது. அதை தான் அவன் சொல்கிறார், பூசை கொடுத்தேனோ கூனியை போலே
அப்படின்னு திருக்கோவில் பெண் பிள்ளை சொல்கிறா ராமானுஜர்கிட்ட. நான் என்ன இவ மாதிரி திருவேக்கா மாதிரி ஏதாவது சந்தன குமுத்திக்கிறதுக்கு பெருமாளுக்கு கொடுத்தேனா? எனக்கு அது மாதிரி பாக்கியம் ஏதாவது கிடச்சதா? நான் ஒன்றுமே இல்லை. நான் சாதாரண ஒரு பொண்ணு, மோர் விற்கிறவ. நான் முயல் புழுக்க மாதிரி. அங்கே அப்போயெல்லாம் எலி அதெல்லாம் அடியெல்லாம் கம்மி, முயல் தான் ஜாஸ்தி வயல்களில். அதனால தான் முயல் புழுக்கன்றா. எலி புழுக்கன்னு இப்போ சொல்கிறோமே, அங்கே அப்போயெல்லாம் வயல்களில் முயல்கள் ஜாஸ்தி. முயல்கள் என்ன விளையாடுது? சோலையாக இருந்த இடம் இல்லையா? திருக்கோளூர் ஒரு நல்லா இருக்கும். அந்த இடத்துல சோலையாக இருந்தது. அதை விட்டு அவங்க போராடுறது ஏன் போராடுறதை கேட்பார். எல்லாரும் எல்லா வித்வான்களும் வருவாங்க. மதுரை பிறந்த இடம் இது, ஒரு பெருமாளோட க்ஷேத்திரம், இங்கே வருவா, நீ போறேன்றியே அப்படின்றதுக்காக அதுக்கிட்ட அவகிட்ட கேட்பார். அவள் இதை சொல்லுவா, பூசை கொடுத்தேனும் கூனியை போலேன்னு. இந்த கதை இவருக்கு தெரியும். நீ சொல்லு, நீ அதை என்ன கதை சொல்லு அவளை சொல்ல வச்சு கேட்பார். அவள் சொல்ல இவருக்கு ஆனந்தமாயிடும். அதுதான் இந்த கதையோட அதுதான். பூசைக்கு எடுத்தேனோ கூனியை போலேன்று அந்த பிரவச்சனத்தோட அர்த்தம் இதுதான். அந்த பிரவச்சனத்தோட அர்த்தம் இதுதான். நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.